எம் குமார், நீங்க மறைமுகமாக திமுகவுக்கு எதிராக உதிரி கட்சியில தூண்டி விடுதா பாஜக? சார், முதலமைச்சருக்கு கொஞ்சம் பதட்டம் வந்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இதுல முதலமைச்சர் பதட்டம் அடைகிறதுக்கு என்ன இருக்குது? பதட்டம் ஈரோடு எலெக்ஷன் வச்சு பதட்டம் இல்லை. இப்போ இது பெரிய கதை. இது நான் அவர் இவங்க விடுதலை சிறுத்தையும் வரல, நாம் தமிழரும் வரல, நான் எப்படி பேசலாமான்னு எனக்கு தெரியல. பட் அதன் மையமாக இருக்குது. இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு கருத்து அதன் மையமாக வருது. இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போது திருமாவளவனுடைய கட்சியில் ஆதவர்ஜன் சேர்ந்தது, அதுக்கப்புறம் அவர் குரல் கொடுத்தது, துணை முதலமைச்சர் பதவி, மற்ற அவர் அதை பேசினது, அதனால் அவரை நீக்கினது, அதற்கு பிறகு அவர் போய் இதுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு புரியல. கொஞ்சம் லேட்டா ஒரு 10-20 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 20 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, அது வந்துடும். 20 செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அப்புறம் என்னாச்சு, அது நேராக அவர் நாம் தமிழர் நான் விஜய் கட்சியில் போய் சேர போகிறதாக சொன்னது, அவரை பார்த்தது, சேர்ந்தது, இப்போ அறிவிச்சாச்சு. அறிவித்ததுக்கு பிறகு திருமாவளவன் வந்து பார்க்குறாரு. அதுதான் திருமாவளவனை வந்து பார்த்து அவரு புரியுது. சீமானுடைய பேச்சுக்கும் ஒரே நிமிஷம் இருங்க குமார், சீமானுடைய பேச்சுக்கும் அல்லது அவர் களத்துல சொல்லக்கூடியதற்கும் பாஜக அதிமுக எந்த இடத்துக்கு நேரடியாக போர் செய்யாம அல்லது நேரடியாக பேசாம எங்க தூண்டி விடுறாங்க? தோல்வி என்பது திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி, எனி பார்ட்டிஸ், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியா இருந்தாலும் சரி, கூட்டணியை வைத்துதான் அவர்களுடைய எதிர்காலம். யாரு எந்த கட்சியா இருந்தாலும் சரி, பொதுவான இது இப்ப இந்த நிலவரம் அதுதான். அப்போ இப்ப ஏற்கனவே இருக்கிற கூட்டணியில திருமாவளவன், திரு விஜய், ஏடிஎம்கே இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகுங்கிற ஒரு நிலை இப்போ உருவாகிட்டு இருக்கு. நீங்களே அதுக்கு வந்து அதனால அது எப்படி அதுக்கு திமுக கட்சியுடைய தலைவர், அரசாங்கம், ரன்னிங் கவர்மெண்ட், அவங்க கவர்மெண்ட் இருக்கு, அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க வேங்கை வயல் பிரச்சனையில எதிராக இருக்காங்க. கம்யூனிஸ்ட் எல்லாமே நீங்க முரண்பட்ட புள்ளி தானே? எல்லாமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் முரண்பட்ட புள்ளி தானே? இல்ல சார், யார் எப்படி இருந்தாலும் தன்னுடைய கூட்டணியில் இருக்கிறவங்களே இப்படியெல்லாம் பேசி இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதே அப்படிங்கிறது முதலமைச்சருக்கு கண்டிப்பாக பதட்டமாக இருக்கும். அந்த பதட்டத்தின் அடிப்படையில் தான் உதிரிகள் எல்லாம் தூண்டி விட்டு பேசுகிறார்கள். சுகுணா கட்டமைச்ச ஒரு புள்ளி ரொம்ப முக்கியமானது இருக்கு. பாஜக தன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை மாத்துறாங்க. அது வந்து ஒரு பார்ப்பனர்கள் கட்சி அப்படின்றத மாற்றி நான் பிராமினை உள்ள கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் ஒரு அரசியல் பண்ணாங்க. இன்னைக்கு சீமான் மாதிரியான ஒரு சிலரை வந்து உள்ள கொண்டு வந்து ஒரு அரசியல் பண்றாங்க. அப்படின்றப்போ இந்த அரசியலினுடைய நிகழ்காலத்துடைய போக்கோடு அடிப்படையில் பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்கா பாஜக தான் தூண்டி விடுதுன்ற அர்த்தம் வரும் இல்லையா? அதுல திரு சீமான் அவர்களை பற்றி சம்பு சகோதரர் தெளிவாக சொன்னார். அதுதான் என் கருத்தும் கூட. நான் அவரை பற்றி எனக்கு வேற என் கருத்தை நான் மாற்ற போறதே இல்லை. அவர் கருத்து என்னைக்குமே ஒரு ஸ்டாண்டர்டான கருத்தும் இருக்காது, ஸ்டேபிளான கருத்தும் இருக்காது. யாரை வேணாலும் விமர்சிப்பார், யாரை வேணாலும் சேருவார், காலையில் ஒன்று பேசுவார், சாயங்காலம் ஒன்று பேசுவார். அதனால் அது அவருடைய ஸ்டாண்டு. அவர் எதிர்த்த கொள்கையில் மற்றவங்களுக்கு உடன்பாடு இருந்திருக்கலாம். அது ஹெச் ராஜாவாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், அவங்க அந்த எதிர்த்த கருத்தில் அவங்களுக்கு உடன்பாடு. அதில் தான் சுகுணா சொல்றக்கூடிய ஒரு ரொம்ப லாஜிக்கான ஃபேக்டர், அவர் எலெக்ஷனை வந்து ஒரு தேர்தல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துறார் அப்படின்ற ஒரு போக்கையும் ஒரு சுகுணா சுட்டி காட்டுறாரு. இப்போ அந்த புள்ளியை பாஜகவோ அதிமுகவோ மறைமுகமா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்குங்களா? அரசியல், அதான் அரசியல். அரசியல் முதலமைச்சர் சொல்றது சரிதான் இல்ல, அரசியல் அதான். ஆமா, அவரு சார், அவரு இதுல இருக்காரு, பவர்ல இருக்கிறது அவரு கூட கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு சில பிரச்சனைகள்லாம் வருது, வெளியே விவாதிக்கப்படுது. இங்க இருந்தா ஏற்கனவே 500 கோடி ரூபாய் திமுகவுக்கு அவருக்கு திரு ஆதவர்ஜனோட மாமனார் கொடுத்து அந்த சீட்டு கிடைக்காம, அதெல்லாம் வந்து அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. இல்ல போற போக்குல அப்படிலாம் சொல்லக்கூடாது குமார். இல்ல போற போக்குல எல்லாரும் தெரிஞ்சது ஆதாரத்தினுடைய அடிப்படையில் எதுவாக பேசி டேட்டா அடிப்படையில் அவதூறுகளை பரப்ப கூடாது. ஒரு நிமிஷம் இல்ல எது தப்பு இல்ல, இது எதுமே தப்பு இல்ல சார். இல்ல தப்பு இல்லன்னா நீங்க பேசாதீங்க சார். இல்ல தவறு இல்ல பேசுறது. இல்ல பொது வெளியில பேச கூடாது. அவங்க யாரும் இல்ல. அதனால முதல்ல பேசின வார்த்தையை திரும்ப பெற சொல்லுங்க. பேசின வார்த்தையை திரும்ப பெற சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் கிடையாது சார். இல்ல அதெல்லாம் தவறு குமார். இல்லன்னா பேசுறது அது விடுங்க சார். அது அடிப்படையில சொன்னீங்க. சொல்லிட்டு விட முடியாது சார். அதெல்லாம் இல்ல பேசுறது திரும்ப பாருங்க. இல்ல நான் சொல்லி நான் அதை விட்டுருங்க சார். நான் விட்டாச்சு, வாபஸ் வாங்கியாச்சு சார். ரைட், முடியும். அது எல்லா பத்திரிகையில வந்திருக்கு, நான் வாபஸ் வாங்கி, நீங்க வருத்தப்படுவீங்கன்னா நான் வாபஸ் வாங்கிடுறேன், அவ்வளவுதான். வாங்கியாச்சு. எந்த பத்திரிகையில அப்படி வரல, வந்திருக்கு சார். நான் வேண்டாம் அவதூறு வேண்டாம், அதனால விடுங்க. அது இப்ப மேட்டர் இல்ல. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்பேற்பட்ட ஒரு முக்கியஸ்தர் தன்னுடைய கூட்டணி கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போய் அதில் சர்ச்சையாகி திரும்ப அவரை அறிக்கை விட்டு நீக்கி அவர் திரும்ப அங்கே சேர்ந்து திரும்ப அவரை ரிசீவ் பண்ணி அவருக்கு வரவேற்பு கொடுத்து பேசியிருக்காங்க.
இது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ 2 நாளாக தான் நடந்திருக்காது. இப்போ இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய கூட்டணி நிலவரங்கள் எதிர்காலத்தில் என்ன ஆகுங்கிற பதட்டத்தில் தான் அவர் பேசியிருக்காரு என்பது என்னுடைய அவங்க தெளிவா இருக்கிறாங்களே. பல முறை பல சந்தர்ப்பங்கள்ல திருமாவளவன் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவார் அப்படின்றப்போ கிளாரிஃபை பண்ணிட்டு தானே வராரு. இது இப்ப லேட்டஸ்ட் நடந்து நேற்று இன்றைக்கு நடந்து அதுக்கு இதுக்கு அவசியம் கிடையாது. மரியாதை நிமித்தமா சந்திக்கிறாங்க, போயிடுறாங்க, அவ்வளவுதானே. அதெல்லாம் இல்ல. ஒரே ஒரு கேள்விதான் இல்ல, ஒரே ஒரு கேள்விதான் குமார். என்ன காரணத்திற்காக அதிமுகவும் பாஜகவும் ஈரோடு பை எலெக்ஷனை புறக்கணிக்கிறாங்க? லாஜிக் ஒன்று வேணும் இல்லையா? அது நான் என் தனிப்பட்ட கருத்தை இதே அரங்கத்தில் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா 2 பேரும் சூசைட் கமிட் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லி, இதை விட வேற வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா? நான் அப்படி சொல்லியிருக்கேன். ஏன்னா அங்கதான் ஒரு சந்தேகம், அங்கதான் ஒரு சந்தேகம், அரசியல் பார்வை, ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ், அங்கதான் ஒரு சந்தேகம் என்னன்னா நேரடியா நிக்காம சீமானையோ அல்லது வேற கட்சிகளோ தூண்டி விட்டு செய்யறாங்கன்ற பார்வை இருக்கு இல்லையா? பெரியார் இஷ்யூலாம் அதுக்கு பின்னால தானே வந்தது. பெரியார் இஷ்யூவே நான் சொல்லல, நான் ஈரோடு பை எலெக்ஷனே வச்சுக்கிறேன். ஆமா, ஒரு ஈரோடு பை எலெக்ஷன்ல எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு அதிமுக நேரடியாக களத்துல இல்ல அப்படின்னும் பொழுதும் சீமான் தன்னுடைய பெரியார் குறித்த கருத்துக்களுக்கு அமைதியா இருக்கிறதுன்றதும் மறைமுகமான ஒரு சமிக்கை தானே அது. எல்லாமே தன்னால நடந்த விஷயங்கள். தேர்தல் அறிவித்தது சீமான் இப்படி பெரியாரை பற்றி சொல்லிட்டு ஈரோட்டில் போய் தேர்தல் வந்திருக்கு நமக்கு சாதகமாக இருக்கும்னு நினச்சிருப்பாரா? இதெல்லாமே எதுவுமே கால்குலேஷனே இல்லாமல் பேசுனது, ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் பேசுறது, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் பேசுனது தான் இது நடந்த விஷயங்கள். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு சுழற்சி இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி எப்படி அமைதோ அந்த கூட்டணி நம்ம கூட்டணிக்கு எதுவும் அபாயம் வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான். எந்த புள்ளியில அந்த பயம் திமுக? நான் சொன்னது இப்போ ஒரு காரணம் இல்ல, நான் கேட்கிறேன். அவங்க ஒரே நிமிஷம் இருங்க. அவங்க தன்னுடைய கூட்டணி உறுதியா இருக்குன்றாங்க. பல போராட்டங்கள் கம்யூனிஸ்டுகள் நடத்தியிருக்கிறாங்க, விசிகா நடத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் நலன் சார்ந்தது. நாங்க வந்து பணத்திற்காகவோ அல்லது தேர்தலுக்கான கூட்டணி கிடையாது, இது கொள்கை கூட்டணி, மக்களினுடைய நடவடிக்கைக்காக மக்களுடைய தேவைக்காக நாங்கள் போராட்டம் நடத்த கிளியர் பண்ணிட்டாங்க. இதுல எந்த புள்ளியில கூட்டணியை உடைஞ்சிடும்னு திமுகவோ முதலமைச்சர் ஸ்டாலினோ பயப்படுவார் நினைக்கிறீங்க? 2022 வேங்கை வயலில் நடந்த சம்பவம் விசாரணை நடத்தி எல்லாமே பண்ணி அங்கே நடந்தது எல்லாம் போலீஸ் வந்து கடுமையாக ஒர்க் பண்ணி தான் நடந்திருக்கு. இதில் அந்த சம்மந்தப்பட்ட 3 பேருமே அதை மலத்தை கலந்தது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு போய் சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டதுக்கு பிறகு நான் கேட்கிறேன், கூட்டணியில் இருக்கிற திருமாவளவனும் கம்யூனிஸ்டுகளும் எப்படி எதிர்மறையான போராட்டம் நடத்துது? அது அவங்களுடைய ஒப்பீனியன், அது அவங்களுடைய கருத்து. அவங்க வந்து கூட்டணியில் இருந்துகிட்டு எப்படி சார் தோள்ல உட்கார்ந்து செவிய கடிக்க முடியும்? அது இருக்கலாம். ஒரே தோள்ல உட்கார்ந்து செவிய கடிச்சா ஒரே ஒரு கேள்வி, அவங்க எத்தனை முறை இது கொள்கை கூட்டணி, இது உறுதியா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க? அதெல்லாம் அரசியல்ல என்னெல்லாமோ நடந்திருக்கு. நான் நிறைய டைம் கொடுத்தீங்கன்னா சொல்லுவேன். நான் என்ன சொல்ல, இதுக்கான பதில் அவர் தான் சொல்லணும். கூட்டணின்றதுக்காக எல்லாத்துக்கும் மண்டையாட்டணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருங்க வர. எடப்பாடி பழனிசாமி சிஏஏ சட்டத்துக்கு, என்ஆர்சி சட்டத்துக்கு, என்பிஆர் சட்டத்துக்கு, முத்தலாக் சட்டத்துக்கு, டெல்லி மாநில உரிமை பிரிப்பு சட்டத்துக்கு, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றதுக்கு, அதுக்கப்புறம் எல்லா ஊர்ல என்னென்ன சட்டங்கள்லாம் ஒன்றிய அரசு கொண்டு வந்ததோ எல்லாத்துக்கும் கூட இருந்து ஆதரிச்சுட்டு வெளியில வந்து ஒரு வார்த்தை சொன்னா தெரியுமா, நான் கூட்டணி தர்மத்துக்காக செஞ்சேன்னு சொல்ற அந்த மாதிரி சொல்லணும்னு எதிர்பார்க்கறாரு அவரு. லாஜிக்கான புள்ளி என்ன எதிர்பார்க்கறாரு? அதாவது இங்க வந்து சார் மனுஷன் 4 பேர் இருக்கிற அண்ணன் தம்பிகளே 1000 கருத்து வேறுபாடு இருக்குது. கருத்து வேறுபாடு இருந்தால் அதுக்கு பேர் கூட்டணி. இல்லைன்னா அவங்க எல்லாரும் கட்சியை இது பண்ணிட்டு தான் கட்சியில சேர்த்துட்டு போயிடலாம். அவர் சொல்றதுல ரொம்ப லாஜிக் இருக்கு இல்லையா? பல திட்டங்கள் கூட்டணிக்காக நாங்க அமைதியா இருந்தோன்ற ஸ்டேட்மெண்ட்டை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளிப்படையா சொல்றாரு. சார் நமக்கு ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு உண்டு. நமக்கு ஒரு அரசியல்ல மனசாட்சிலாம் ஒரே உதயமின் திட்டத்திலிருந்து நீட்டிலிருந்து எல்லாத்துக்கும் பாஜகவுக்கு ஆதரவா நின்னதில்ல அதிமுக. அப்பெல்லாம் மௌனமா இருந்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க? அந்த ஸ்டாண்ட் அவங்க எடுக்கலையே. ஒவ்வொரு வேங்க வயல்ல இருந்து அல்லது சாம்சங் போராட்டத்திலிருந்து வெளிப்படையாகவே மக்கள் நலனுக்காக திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்றாங்க. அது மக்கள் நலன் சார்ந்தானே. அதிமுக மாதிரி அமைதியாக இருந்தாங்கன்னு கேட்கிறாரு. அதாவது என்ன பேசினாலும் எந்த நிமிஷத்துலையும் தேர்தலுக்குன்னு 1.5 வருஷம் இருக்கிறது. அதற்கு முன்னால் எந்த முடிவும் எங்கள் கட்சி சார்பாக எங்கள் கட்சி பொதுக்குழுவில் நாங்கள் முடிவு எடுத்தோன்னு அறிவிக்கிறது. கடைசியில் அரசியல் கட்சிகள் செய்கிறது கூட அப்படி தான் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழல் ஏற்கனவே அது அவர் அமெரிக்கா போய்ட்டு முதலமைச்சர் அமெரிக்கா போய்ட்டு வந்த பொழுது என்ன மாதிரி சாராய கடையை மூடுறதுக்கு என்னென்ன போராட்டம் நடந்தது, அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு, அதுக்கப்புறம் இப்போ வேங்க வயலில் நடந்து எதுவுமே தாக்கம் ஏற்படுது. நான் விசிகா ஒரே நிமிஷம் இருங்களேன். விசிகாக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு உட்கட்சி பிரச்சனை
திமுக எப்படி பாதிக்கும்னு சொல்றீங்க நீங்க? சார் இல்ல இதெல்லாம் அறிகுறி தான், இதெல்லாம் அறிகுறி. இல்ல எப்படின்னா நான் கேட்கறது என்னன்னா, இப்ப ரவிக்குமாரோ அல்லது வன்னியரசோ இது மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுறாங்க அப்படின்னா அவங்க நீண்ட காலம் கட்சியில் இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பலம் இருக்குன்ற அடிப்படையில் பேசலாம். ஆளூர் ஷானவாஸ் பேசுறது. ஆதவர்ஜுனா நேத்திக்கு வந்தவர், அவருடைய தாக்கம் என்ன? ஒரு கூட்டணி முறிவை உருவாக்கணும்னு பயப்படுவாங்களா? நிதானமாக ஸ்டடி பண்ணுங்க. இதே அரங்கத்தில் நம்ம இது விஷயமாவே நம்ம விவாதிக்கக்கூடிய காலம் வரும். அதெல்லாம் பல ஆதாரங்களும் பல தகவல்களும் இருக்கிறது. உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்கிறதா நான் பகிரங்கமாக சொல்லாமல் இருக்கிறேன். எனக்கு இருக்கிற அனுபவத்தில் வைத்து நான் இதை சொல்லுகிறேன். பேசலாம்.